Hi everyone, welcome back to my channel. என் சேனல் எந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உடனே அப்டேட் வர இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்லீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன ஸ்லீவ்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸை ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லீவோட சென்டரில் ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 5 inch ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதுலேயும் ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் இந்த மாதிரி அந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மடித்து தைக்கிறோம். ஸோ இந்த ஸ்லீவ் ப்ளவுஸ் கூட அழகாக இருக்கும், அதே மாதிரி கம்மீஸ் கூடவும் அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஸ்லீவ் வரைக்கும் இருந்தால் ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ட்ரெண்டியான ஸ்லீவ் இது. ஸோ இப்போ ஸ்லீவோட நடுப்பக்கத்தை எடுக்கிறோம். எடுத்து இப்போ தைச்ச இந்த பீஸ் மேலே வச்சு ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பில் அதே 3 inch நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ கீழே இருந்து ஒரு வி மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் அந்த 3 inch கட் பண்ணி கொடுத்து இந்த பீஸை துணியோட ராங் சைடுக்கு நம்ம உள்ளே திருப்பிடுறோம். ஸோ தைக்கும்போது நல்ல பக்கம் தைக்கிறோம். தைச்சி முடித்த பிறகு இதை ராங் சைடுக்கு இதை நம்ம டேர்ன் பண்ணி விட்டுடுறோம். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரெச் மேலே ஒரு தையலில் போட்டு இது நம்ம அழகாக தைச்சி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கீழே ஒரு சின்ன போமா எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு உங்கள் ஸ்லீவ் என்ன ஸ்லீவ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 5 inch 4லேருந்து 5 inch இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 20 inches லென்த் எடுத்துக்க. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 inch. ஓகே, இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 பீஸ் எடுக்கிறேன். ஒரு ஸ்லீவ் பண்ண 2 பீஸ் தேவை. ஒரு சைடு 20 inch, இன்னொரு பக்கம் 20 inch. அந்த 20 inch ஃபேப்ரிக்கை மேலே கீழேயும் 1/2 inch மடிங்க. அதுக்கப்புறம் அதை ஈவனாக மடித்து இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அயன் பண்ணி எடுத்துருக்க ஃபேப்ரிக் எப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் எது வரைக்கும் தைச்சிங்களோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதா? ஸோ கரெக்டாக நான் எது வரைக்கும் தைச்சிருக்கணும் அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அயன் பண்ணியிருக்க ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு சின்னதாக பின் ஜஸ்ட் மார்க்கிங்க்காக இந்த இடத்துல தைக்கணுன்றதுக்கு மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பின்னில் மார்க் பண்ணிவிட்டு துணியோட இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எடுத்து மேலேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீஸை ரெடி பண்ண பிறகு நம்ம இதை ஸ்லீவ் கூட ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வளைச்சி கரெக்டாக அந்த பின் அடையாளம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலேருந்து வளைவாக ஸ்டிச் பண்ணி கரெக்டாக நம்ம அரேஞ்ச் மடித்து அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக அந்த நீடல் மார்க்கிங் வரைக்கும் இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அந்த நீடல் மார்க் வரைக்கும் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இது நம்ம ஸ்லீவ்ஸ் கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீடல் மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபேப்ரிக் ராங் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை நல்ல பக்கம் டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பென்சிலை வச்சு இதை எப்படி டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க ஸ்லீவ், பெரியவங்க ஸ்லீவ், எந்த ஸ்லீவ் வேணால் தைக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ நார்மலாக தைக்கிற ஸ்லீவை விட இந்த ஸ்லீவ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஸோ ஒன்ஸ் அதை திருப்பின பிறகு அதை நீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துருங்க. அயன் பண்ணி எடுத்த பிறகு கரெக்டாக நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஓப்பன் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் இந்த ஸ்லீவ்ஸ்குள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ மேலேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எங்கெல்லாம் தைக்கணுமோ அது ஜஸ்ட் ஒரு வாட்டி பின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஒரு சைடு இதே மாதிரி பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீட்டாக ஈவனாக இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஈஸி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து அது பக்கத்துலேயும் அதே இடத்துல மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ இது ஒன்ஸ் தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு போ மாதிரி கட்டி இந்த ஸ்லீவ்ஸை நீட்டாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகான ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ see you next time. Till then, take care. Bye bye.